வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் குறித்து பிரதமர் கார்னி விளக்கம். ஒன்டாரியோவில் டக்போர்ட்டுக்கு எதிராக பல முக்கிய நகரங்களில் பாரிய அளவிலான எதிர்ப்பு போராட்டம். அதிவேகத்தால் நேர்ந்த விபரீதம், காரை உடைத்து மீட்கப்பட்ட இளைஞர், கல்கரியில் பயங்கரம். கண்ணிமைக்கும் நேரத்தில் சாம்பலான 22 கட்டிடங்கள். கனடாவின் பாரம்பரிய கிராமத்தை சூழ்ந்த தீ, கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை. வணிக வளாகத்தில் பயங்கரம், 16 வயது சிறுவன் சுட்டுக் கொலை, சிக்கிய 14 வயது சிறுவன். பயணிகளின் கவனத்துக்கு ஏர் கனடா விமானங்களில் புதிய மாற்றங்கள் அறிவிப்பு. நீண்ட தூர பயணிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் CUSMA ஒப்பந்தத்தின் தற்போதைய நிலை தொடர்பில் பிரதமர் மார்க் கார்னி முக்கிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள் இருபக்க பொருளாதாரங்களுக்கு மிகவும் இன்றியமையாதது என அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக கனடாவின் எரிசக்தி வளங்களை ஒரு முக்கிய பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துவது குறித்தும், வர்த்தக தடைகள் மற்றும் எல்லை பிரச்சனைகளுக்கு மத்தியில் கனேடிய நிலங்களை பாதுகாப்பது குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். அண்மை காலங்களில் அமெரிக்காவின் கொள்கை மாற்றங்கள் காரணமாக பல கல்வியாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கனடாவை நோக்கி இடம்பெயர்வது அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முழுமையான மற்றும் உத்தியோகபூர்வமான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்போர்ட்டின் அரசாங்க கொள்கைக்கு எதிராக ஒன்டாரியோவின் பல முக்கிய நகரங்களில் பாரிய அளவிலான எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வீடமைப்பு நெருக்கடி, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினம் மற்றும் அண்மையில் மாகாண அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சட்ட திருத்த முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. அரசாங்கம் தமது கொள்கை முடிவுகளில் அதிக பொறுப்பு கூறலுடன் செயற்பட வேண்டும் என போராட்ட அமைப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்கள் மத்தியில் பெருகி வரும் இந்த அதிருப்தி மற்றும் தொடர் போராட்டங்கள் குறித்து பிரீமியர் டக்போர்ட்டின் அலுவலகம் இதுவரை எந்தவித உத்தியோகபூர்வ பதில்களையும் வழங்கவில்லை. மணிட்டோபா மாகாண முதல்வர் வேப்னியூ தலைமையிலான அரசாங்கம் 18 வயதுக்குட்பட்ட சில அறிக்கைகளின்படி 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கும் செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்களை அணுகுவதற்கும் தடை விதிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமூலம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது. சிறுவர்களின் உளவியல் மற்றும் உயிரியல் ரீதியான வளர்ச்சியை பாதிக்கும் ஆன்லைன் அச்சுறுத்தல்கள், மனநல பாதிப்புகள் மற்றும் கட்டுப்பாடற்ற AI தொடர்புகளில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக முதல்வர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாகாணத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் போர்ட் ஆஃப் சர்ச்சில் துறைமுகத்தை ஒரு பிரதான பொருளாதார மையமாக மாற்றுவதற்கான பாரிய திட்டங்களையும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் மக்களுக்கான வாழ்க்கை செலவினங்களை குறைக்கும் பொருட்டு பலசரக்கு கடைகளில் விற்கப்படும் தயார்நிலை உணவுகளுக்கு வரியற்ற சலுகையை விரிவுபடுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் சிறுவர் உரிமை அமைப்புகள் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளன. இந்த நடவடிக்கைகளை வரவேற்றுள்ள போதிலும் தடையை அமல்படுத்தும் வழிமுறைகள் மற்றும் பெற்றோரின் வகிப்பாகம் தொடர்பில் மேலதிக தெளிவுபடுத்தல்களை கோரியுள்ளன. எதிர்வரும் வாரங்களில் இது தொடர்பான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள டம்பரிச் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பாரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து கனடாவின் கவர்னர் ஜெனரல் அப்பகுதிக்கு நேரில் விஜயம் செய்துள்ளார். இந்த துயர சம்பவத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூர் சமூக தலைவர்களை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்துள்ளார். சமூகத்தின் முயற்சிக்கான மத்திய அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவை இந்த விஜயம் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. எனினும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்களோ அல்லது சம்பவத்தின் துல்லியமான காலவரிசையோ இதுவரை போலீசாரோ அல்லது ஊடகங்களாலோ முழுமையாக வெளியிடப்படவில்லை. கனடா மத்திய அரசு ஊழியர்கள் வாரத்துக்கு 4 நாட்கள் அலுவலகத்துக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்ற புதிய விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குளோபல் அஃபேர்ஸ் கனடா ஊழியர்களில் பெரும்பாலோருக்கு இந்த கோடையில் அந்த விதிமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கருவூல வாரியம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசுத்துறை நிர்வாகிகள் மே மாதம் 4ஆம் தேதி முதல் வாரத்தில் 5 நாட்கள் அலுவலகம் வர வேண்டும். இதர மத்திய அரசு ஊழியர்கள் ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் வாரத்தில் 4 நாட்கள் அலுவலகம் வர வேண்டும்.
குளோபல் அஃபேர்ஸ் கனடா நிறுவனம் தற்போது பல ஆண்டுகால புனரமைப்பு திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக அலுவலகத்தில் போதிய இடவசதி இல்லை என அந்த துறை தெரிவித்துள்ளது. போதிய பணியிடங்கள் கிடைக்கும் வரை இந்த 4 நாள் வேலை முறை தள்ளி போக வாய்ப்புள்ளது. ஜூலை மாதம் முதல் சில மேலாளர்கள் மற்றும் துணை இயக்குநர்களுக்கு மட்டும் இந்த 4 நாள் வேலை முறை படிப்படியாக அறிமுகப்படுத்தப்படும். தேசிய தலைநகர் பிராந்தியம் மற்றும் கனடா முழுவதும் உள்ள பிராந்திய அலுவலகங்களில் பணிபுரியும் இதர ஊழியர்கள் வாரத்துக்கு 3 நாட்கள் மட்டும் அலுவலகம் வந்தால் போதுமானது. இருப்பினும் அனைத்து குளோபல் அஃபேர்ஸ் நிர்வாக அதிகாரிகளும் மே மாதம் 4ஆம் தேதி முதல் வாரத்துக்கு 5 நாட்கள் கட்டாயம் அலுவலகம் வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் உள்ள வாகன தரிப்பிடம் ஒன்றில் இடம்பெற்ற கோரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்த அவசர படையினர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் காணப்பட்ட நபரை பரிசோதித்ததில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கும் வரை அவரது பெயர் விவரங்களை வெளியிட போலீசார் மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஹாலிபாக்ஸின் வடக்கு முனையில் திருட்டு சந்தேக நபர் ஒருவரை பின்தொடர்ந்த போலீஸ்கார் விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு குயின்பூல் சூப்பர் ஸ்டோரில் நடந்த திருட்டை தொடர்ந்து சைக்கிளில் தப்பிய நபரை போலீசார் துரத்தியுள்ளனர். மைனாட் தெருவில் அந்த நபர் மீது மோதிய போலீஸ் வாகனம் பின்னர் அருகில் இருந்த மின்கம்பத்திலும் மோதி நின்றுள்ளது. இதில் காயமடைந்த சந்தேக நபர் மற்றும் ஒரு அதிகாரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மற்றொரு அதிகாரிக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. விபத்தில் பலத்த சேதமடைந்த காரின் அருகே சந்தேக நபரின் சைக்கிள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நோவாஸ்கோஷியா மாகாணத்தின் லான்ஸ்டவுன் ஸ்டேஷன் பகுதியில் மாயமான 6 வயது லில்லி மற்றும் 4 வயது ஜாக் ஆகிய 2 சிறுவர்களை தேடும் பணி மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. கடந்த மே மாதம் 2ஆம் தேதி 2025 அன்று காலை அவர்களது கைட்லாட்ஜ் ரோட் இல்லத்திலிருந்து காணாமல் போன இவர்களை தேடும் பணியில் சுமார் ஓராண்டுக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தேடுதல் குழுவினர் காடுகளுக்குள் இறங்கியுள்ளனர். இந்த வார இறுதியில் சுமார் 50 பேர் அடங்கிய குழுவினர் காடுகளில் தேடுதல் நடத்தியுள்ளனர். இதில் சடலங்களை கண்டறியும் சிறப்பு பயிற்சியளிக்கப்பட்ட நாய் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டது. பிளீஸ் பிரிங் மீ ஹோம் என்ற ஒன்றாரியோவைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பும் இந்த தேடுதல் பணியை மேற்கொண்டது. இந்த அமைப்பு கடந்த நவம்பர் 2025 முதல் தேடுதல் பணியில் இணைந்துள்ளது. லில்லி மற்றும் ஜாக் எங்கே இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவலை வழங்குபவர்களுக்கு நோவாஸ்கோஷியா மாகாண அரசு $150,000 வரை வெகுமதி அளிக்க முன்வந்துள்ளது. ஏற்கனவே காவல்துறை மற்றும் மீட்பு படையினர் வான்வழி, தரைவழி மற்றும் நீர்நிலைகளில் பலமுறை தேடுதல் நடத்தியும் இதுவரை எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் லோவர் ஷாக்வில் பகுதியில் சனிக்கிழமை அதிகாலை நிகழ்ந்த தீ விபத்தில் சிக்கி 3 பலியாகியுள்ளனர். மேனட்ரைவ் இல்லத்தில் அதிகாலை 4 மணி அளவில் தீப்பிடித்துள்ளது. அடர்ந்த புகை காரணமாக முதலில் போலீசாரால் வீட்டுக்குள் நுழைய முடியவில்லை. பின்னர் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே நுழைந்து 38 வயது பெண், 43 வயது ஆண் மற்றும் 73 வயது மூதாட்டி ஆகிய 3 மீட்டுள்ளனர். முதலுதவி சிகிச்சை அளித்தும் பலனின்றி 3 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவ பரிசோதகர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மிட்லண்ட் நெடுஞ்சாலை 12 உள்ள வால்மார்ட் வாகன நிறுத்துமிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் திடீரென தீப்பற்றி எறிய அந்த தீ அருகில் இருந்த மற்றொரு வாகனத்துக்கும் வேகமாக பரவியுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த மிட்லண்ட் தீயணைப்பு துறையினர் மற்றும் தெற்கு ஜோர்ஜன்பே OPP அதிகாரிகள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் ஒரு வேன் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்து இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரி தெரிவித்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. தீயணைப்பு வீரர்கள் தீயை முழுமையாக அணைக்கும் வரை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வடகிழக்கு கால்கரியில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 3:40 மணியளவில் 900 பிளாக் 36 ஸ்ட்ரீட் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. வாகன நிறுத்துமிடத்தில் 2 ஆண்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய்மொழி தகராறு பின்னர் உடல் ரீதியான மோதலாக மாறியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மோதலில் 2 பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது.
உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தால் பொதுமக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலோ அல்லது பாதுகாப்பு கவலைகளோ இல்லை என்றும் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்த மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை காலை கல்கரியில் இடம்பெற்ற கார் விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். காலை 6:20 மணியளவில் 94 அவென்யூ மற்றும் மட்லியோட் ட்ரெயில் சந்திப்பில் 2017 மாடல் டேப்லெட் குரூஸ் ரக கார் ஒன்று சிக்னல் கம்பத்தில் மோதியுள்ளது. காரை ஓட்டி வந்த 20 வயது இளைஞர் உள்ளே சிக்கிக் கொண்ட நிலையில் தீயணைப்பு வீரர்களால் மீட்கப்பட்டார். முதலில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தவர் தற்போது சீரான நிலைக்கு மாறியுள்ளார். இருப்பினும் இவை வாழ்நாள் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் என காவல்துறை கூறுகிறது. மது மற்றும் அதிவேகமே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் 4032661234 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு எட்மண்டன் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிகழ்ந்த கோர விபத்தில் 25 வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார். அதிகாலை 2:40 மணியளவில் 41வது அவென்யூ பகுதியில் பயணித்த 1991 BMW 735i கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. அங்கிருந்த 2 மரங்கள் மற்றும் ஒரு மின்கம்பத்தின் மீது பயங்கரமாக மோதி நின்றுள்ளது. விபத்தின் தீவிரத்தால் காரை ஓட்டி வந்த 25 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். காரில் வேறு யாரும் இருக்கவில்லை. இந்த விபத்துக்கு சாலை நிலவரம் காரணமல்ல என்றும் வாகனத்தின் அதிவேகமே முக்கிய காரணம் என்றும் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர். கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க டூச்சேடி பிக்கோலின் மத்திய கால பாணி கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 1994 உருவாக்கப்பட்ட இந்த கிராமத்தின் பழைய நகர் பகுதியில் இருந்து 22 கட்டிடங்கள் முற்றாக இருந்து சாம்பலாகின. சம்பவத்துக்கு விரைந்த மாஸ்கினோட் பிராந்திய தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அங்குள்ள மற்ற 260 கட்டிடங்கள் தப்பியுள்ளன. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருந்த கிராண்ட் பேட்டல் போர் விளையாட்டு நிகழ்வு ரத்து செய்யப்படுமா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதற்கிடையில் இந்த விபத்துக்காக தொடங்கப்படும் அங்கீகரிக்கப்படாத கோபன்மே நிதி திரட்டும் பக்கங்களை நம்ப வேண்டாம் என்று நிர்வாகம் ரசிகர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஒட்டோவாவின் வானியர் பகுதியில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் நபர் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுமார் 12:46 மணியளவில் மக்காதர் மற்றும் லபோன்டைன் சந்திப்பில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஸ்கூட்டரில் சென்று 40 முதல் 50 வயதுடைய ஒரு நபர் வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானார். அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட போதிலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என ஓட்டோவா பராமெடிக் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்காக உடனடியாக ஓட்டோவா மருத்துவமனை சிகிச்சை மையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். விபத்து நடந்த இடத்தில் நீல நிற ஸ்கூட்டர் ஒன்று விழுந்து கிடந்த நிலையில் காவல்துறையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கனடா ஹாமில்டனில் உள்ள ஜாக்சன் ஸ்கொயர் வணிக வளாகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 16 வயதான நபில் ஆஸ்கெப் என்ற சிறுவன் கொல்லப்பட்டுள்ளார். இவர் சமீபத்தில் சிரியாவில் இருந்து குடிபெயர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை தொடர்பாக 2ஆம் நிலை கொலை குற்றம் சுமத்தப்பட்டு தேடப்பட்டு வந்த 14 வயது சிறுவன் நேற்றிரவு போலீசாரிடம் தானாக முன்வந்து சரணடைந்துள்ளார். ஆரம்பத்தில் இருவரை தேடி வந்த போலீசார் தற்போது இந்த சம்பவத்தில் இனி வேறு சந்தேக நபர்கள் எவரும் இல்லை என்பதை உறுதி செய்துள்ளனர். இளைஞர்கள் வன்முறையை தீர்வாக எடுப்பது கவலை அளிக்கிறது என்று ஹாமில்டன் போலீஸ் தலைமை அதிகாரி வருத்தம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சிறுவன் மைனர் என்பதால் சட்டப்படி அவருடைய பெயர் தற்போது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு யோர்க்கில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணியளவில் நிகழ்ந்த கார் விபத்தில் பாதசாரிகள் 4 காயமடைந்துள்ளனர். கலிடோனியா சாலை பகுதியில் இந்த விபத்து நடந்துள்ளது. விபத்து நடந்த சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் காயமடைந்த 4 பேரை கண்டறிந்தனர். அவர்களில் ஒரு குழந்தை, 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் ஆகியோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 4வது நபர் ஒருவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக மருத்துவ உதவியாளர்கள் தெரிவித்தனர். ஆரம்பத்தில் காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை என அஞ்சப்பட்ட நிலையில் தற்போது 4வரும் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்து ஏற்படுத்திய வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே தங்கியிருந்த நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பிக்கரிங் நெடுஞ்சாலை 401 ஞாயிறு அதிகாலை நிகழ்ந்த அடுத்தடுத்த விபத்துகளில் 38 வயது நபர் உயிரிழந்துள்ளார். 2:40 மணியளவில் சேலம் சாலை அருகே தவறான திசையில் அதிவேகமாக வந்த பிக்கப் ட்ரக் மற்றொரு காரின் மீது மோதியதில் அந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்தை ஏற்படுத்திய 41 வயது ட்ரக் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இந்த சோகம் நடந்த சில மணி நேரங்களிலேயே அதிகாலை 4:30 மணிக்கு விசாரணை நடந்த இடத்தில் பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீஸ் வாகனம் மீது மற்றொரு கார் மோதியுள்ளது. இதில் 2 அதிகாரிகள் மற்றும் 52 வயது ஓட்டுநர் படுகாயமடைந்தனர். இந்த இரண்டாவது மோதல் குறித்து SIU விசாரணை நடத்தி வருகிறது. இதனால் 401 நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடப்பட்டு மதியமே திறக்கப்பட்டது. கனடாவின் எரி நகரில் நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக சர்ச் பொல்லபாட் பகுதிக்கு தெற்கே உள்ள அனைத்து வீடுகளுக்கும் கட்டாய குடிநீர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடிநீர், சமைத்தல் மற்றும் பல் துலக்குதல் போன்ற தேவைகளுக்கு குழாய் நீரை பயன்படுத்துவதற்கு முன்பு அதனை குறைந்தது 5 நிமிடங்கள் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் என்று நகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தற்போது நீரின் தரம் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. நிலைமை சீரானதும் குழாய்களில் வரும் குளிர்ந்த நீரை 10 நிமிடங்கள் வரை திறந்துவிட்ட பின்னரே பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை நீக்கப்படும் வரை பொதுமக்கள் போத்தலில் அடைக்கப்பட்ட நீரை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மணிட்டுப்பா மாகாணத்தின் வினிபெக் நகரைச் சேர்ந்த நபர் ஒருவர் மீது இனப்படுகொலையை தூண்டும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விவரங்களையோ குறிப்பிட்ட செயல் குறித்த தகவல்களையோ காவல்துறையினர் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் இடைவெளி குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பல SMS பிளாஸ்டர்ஸ் கருவிகளை டொரண்டோ காவல்துறையினர் பாரிய நடவடிக்கை ஒன்றின் மூலம் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் பொதுமக்களின் கையடக்க தொலைபேசிகளுக்கு பெருமளவிலான போலியான குறுஞ்செய்திகளை அனுப்பி மோசடி நடவடிக்கைகள் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. போலீசாரின் இந்த துரித நடவடிக்கை மூலம் பெருமளவிலான இணைய மோசடிகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் எவரேனும் கைது செய்யப்பட்டுள்ளார்களா என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஸ்குவாமிஷ் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டெப் மலையில் ஏறும்போது சுமார் 20 மீட்டர் அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்த புகழ்பெற்ற தொழில்முறை மலையேற்ற வீரர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விபத்து நடந்தவுடன் தேடுதல் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து செயல்பட்டு மீட்பு பணிகளை முன்னெடுத்த போதிலும் அவரின் உயிரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மரண விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு அல்பர்டாவில் வசந்த காலத்தின் பிற்பகுதியில் எதிர்பாராத விதமாக வீசிய கடும் பனி புயல் காரணமாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் நடுவழியில் சிக்கிக் கொண்டன. கடுமையான பனிப்பொழிவால் போக்குவரத்து முற்றாக முடங்கியுள்ள நிலையில் அவசர மீட்பு படையினர் அந்த பகுதிகளுக்கு விரைந்து சென்று சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றனர். வீதி நிலைமைகள் மிகவும் மோசமாக உள்ளமையால் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மாகாண போக்குவரத்து திணைக்களம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓட்டுவா நகருக்கு அருகாமையில் உள்ள செயின்ட் லாரன்ஸ் நதியில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விபத்து நடந்தவுடன் தேடுதல் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து செயற்பட்டு விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். படகு கவிழ்ந்தமைக்கான சரியான காரணங்கள் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விபத்து குறித்த முழுமையான விசாரணைகளை அதிகாரிகள் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். மோன்ட்ரியல் நகரில் பென்டனைல் என்ற ஆபத்தான போதைப் பொருளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியதால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆபத்தான நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் போதைப்பொருள் பாவனையை குறைப்பதற்கான விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் உடனடியாக முடுக்கிவிடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களுக்கான அபாய எச்சரிக்கைகளும் பரவலாக விடுக்கப்பட்டு வருகின்றன. கனடாவின் முன்னணி விமான நிறுவனமான ஏர் கனடா தனது சிறிய ரக விமானங்களில் முதன்முறையாக படுக்கையாக மாறும் இருக்கை வசதிகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. ஏர் கனடா நிறுவனம் 30 புதிய ஏர்பஸ் A321 XLR ரக விமானங்களை வாங்கியுள்ளது. ஒற்றை வழித்தடம் கொண்ட இந்த விமானங்களில் 14 சொகுசு இருக்கைகள் இடம்பெறவுள்ளன. இவை 180 டிகிரி வரை சாய்ந்து முழுமையான படுக்கை வசதியாக மாறும் திறன் கொண்டவை. இந்த வசதி சிக்னேச்சர் கிளாஸ் பயணிகளுக்கு வழங்கப்படும் என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விமானங்கள் நீண்ட தூர பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும்.
குறிப்பாக மோன்ட்ரியல் மற்றும் டொரண்டோவிலிருந்து அட்லாண்டிக் கடந்து செல்லும் வழித்தடங்களிலும் வட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களுக்கு இடையேயான பயணங்களும் இவை பயன்படுத்தப்பட உள்ளன. ஏர் கனடாவின் இந்த அறிவிப்பு மற்ற விமான நிறுவனங்களான வெஸ்ட்ஜெட் மற்றும் ஏர் நியூசிலாந்து ஆகியவற்றின் மாற்றங்களை தொடர்ந்து வந்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.